ரோட் டாக்ஸ் ஏத்துனாங்க. இன்சூரன்ஸ் பார்த்தோம்னா நான் எம்டி பைக் வாங்குறப்ப வந்து 2 லட்சத்தி போறோம் ஒரு வண்டிக்கு வந்து கொட்டேஷன் வாங்குவீங்க. இஎம்ஐ ஸ்கீம் இதுதான் எழுதி கொடுப்பாங்க. நீங்க அதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு வெளியே வர வேணாம். அவனோட இஎம்ஐ டீடைல்ஸ் அவன் ஷேர் பண்ணிக்கிறான், என்னோட இஎம்ஐ டீடைல்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இனிஷியல் அமௌண்ட் கட்டினது வந்து MT15 எடுத்துக்கங்களேன், ஒரு 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் கட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியா இருக்கும், கட்டுற மாசமும் கம்மியா இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு வந்து லோன் முடிஞ்சிடும். இப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம வண்டிக்கு எதுனாலும் நம்ம கிளைம் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் கரண்ட்லயே இருந்தாலுமே பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் கம்மியா வரதுல அவங்களுக்கு போட முடியாது, இப்போ கூட வரதுல தான் அவங்களுக்கு போட முடியும். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்படியே மூவ் பண்ணுவீங்க ஷோரூம் பக்கம். IMTS இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம கிட்ட வந்து இஎம்ஐ டீடைல்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ கடைசியாக போட்ட வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் கேட்குறீங்க இஎம்ஐ டீடைல்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோலுமே வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போ வரைக்குமே வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இஎம்ஐ டீடைல்ஸ் சொல்லுங்க ப்ரோ, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காப்ல. ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவங்க யாருன்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவர் வந்து நம்ம எமா ஷோரூமில் வேலை பார்த்த சேல்ஸ்மேன் தான். இப்போ இவரும் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. நான் அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து இவருக்கும் கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியும், ஏன்னா இவரும் MT பைக் வாங்கியிருக்காரு. ஸோ அவனோட இஎம்ஐ டீடைல்ஸ் அவன் ஷேர் பண்ணிக்கிறான், என்னோட இஎம்ஐ டீடைல்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக வந்து பைக் ப்ரைஸு. நான் MT பைக் வாங்குறப்ப வந்து 2,03,000 சம்திங் என்னமோ தான் இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. ரவுண்டாக வந்து 2 லட்சத்தி அந்த 2 கிட்ட தான் வாங்கினேன். 2 லட்சம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து மொத்தம் 48 மந்த்துக்கு போட்டேன். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ இஎம்ஐ போட்டேன்னா, இனிஷியல் அமௌண்ட் கட்டினது வந்து 33,000 நான் கட்டினேன். அதுக்கு நான் மந்த்லி 4,856 ரூபா கட்டிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே நான் வந்து 1 வருஷம் கட்டி முடிச்சிருக்கேன் கரெக்டாக 12 மாதத்துக்கு. முழுசாக நான் 1 லட்சம் கூட நான் இதை கட்டியிருக்க மாட்டேன். இப்போ இவர்கிட்ட கேட்போம், இவர் எவ்வளோ வாங்கினாரு, இவர் வாங்குறப்ப வந்து என்ன மந்த் என்ன டேட்டு, அந்த டேட்டில் வந்து என்ன ப்ரைஸ் இருந்துச்சு, அவர் இஎம்ஐ எவ்வளோ கட்டுறாரு, இப்போ அவர்கிட்ட கேட்போம். நான் வண்டி வாங்கினேன்றத விட ஃபர்ஸ்ட் காமனாக என்னென்ன எப்படி இஎம்ஐ வருது அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாகவே வந்து பைக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நம்ம இஎம்ஐ வந்து முன்ன பின்ன கால்குலேட் ஆகி வரும். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்போ நிறைய பேர் என்னன்னா வண்டியோட ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போகுது. ஒருத்தவங்க வந்து வண்டி ரேட்டுக்கு முதல்ல இருந்ததை விட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாக டபுள் டைம்ஸ் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு குறையா இருக்கு. பிராண்டு தான் ஏத்துறாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. ரோட் டாக்ஸ் ஏத்துனாங்க. இன்சூரன்ஸ் பார்த்தோம்னா அந்த 1+4 இன்சூரன்ஸ் வந்துருச்சு. இன்னொன்று வந்து ஜிஎஸ்டியும் கூட நமக்கு இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் போதே வந்து நமக்கு ஒரு 50,000 ரூபாய் ஒட்டி வந்துடும். வந்தது இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தோம்னா தான் உங்களுக்கு கூட வருது. இடையில வந்து உங்களுக்கு ரோட் டாக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு தான் அந்த 2 லட்சம் ரூபா. ஆன் ரோட் பிரைஸ் வேற, எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் வேற, எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு நிறைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணி தான் மொத்தமா ஒரு அமௌண்ட் வரும் பாத்தீங்களா, டோட்டல் பிரைஸ் இது. அதுல இருந்து தான் நம்ம இஎம்ஐ போடுறோம். அப்படின்றப்ப இன்னும் ஒரு எச்எஸ் வரும். இஎம்ஐ போட்டா நீங்க ரெடி காசுல எடுத்தீங்கன்னா அந்த எந்த அமௌண்ட் சொல்றாங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் வரும். ஸோ நீங்க இஎம்ஐ போட்டீங்கன்னா வட்டி போட்டு மேல கண்டிப்பா வரும். அதே மாதிரி இஎம்ஐ நீங்க சூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, போறோம் ஒரு வண்டிக்கு வந்து கொட்டேஷன் வாங்குவீங்க. இஎம்ஐ ஸ்கீம் இதுதான் எழுதி கொடுப்பாங்க. நீங்க அதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு வெளியே வர வேணாம். ஃபினான்ஸை பொறுத்தளவு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். சில ஃபினான்ஸ் பார்த்தோம்னா 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் தான் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. சில ஃபினான்ஸ் வந்து 1 வருஷத்துல இருந்து 4 வருஷம் பண்ணுவாங்க. சில பேர் 5 வருஷம் பண்ணுவாங்க. இயர் வந்து எக்ஸ்டெண்டட் ஆக ஆக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கூட வரும் ஜென்ரலாவே. அடுத்து கூட 4 க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை மாசம் கட்டுறீங்களோ அதுக்கு அடுத்து வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஒரு 6% சொன்னாங்க. ஆமா, அது ஃபினான்ஸ் பொறுத்து அந்த 4 க்ளோஸ் இது வந்து மாறும் அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். என்னன்னா கம்பல்சரி வந்து 4 மாசத்துல இருந்து 6 மாசம் கட்டணும் இஎம்ஐ. ஆமா, ஒரு 6 அது ஃபினான்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சில ஃபினான்ஸ்ல 4 மாசத்துலயே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சில இதுல பார்த்தோம்னா 6 இஎம்ஐ தாண்டின பின்னாடி தான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா நீங்க ஷோரூம் போய் பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு இது அப்படின்றது. ஒரு MT15 எடுத்துக்கங்களேன், ஒரு 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் கட்டி எடுத்துக்கிற மாதிரி கூட கட்டி எடுத்துக்கலாம். சில ஃபினான்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து முன்பணம் கொஞ்சம் சேர்த்து கட்டினாதான் வந்து வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 40,000 இருந்து ஒரு 60,000 கட்டுற மாதிரி வரும். சில பேருக்கு 65,000 வரும். அது நம்ம சொல்ல முடியாது. போறீங்க ஏதோ ஒரு ஃபினான்ஸ்ல உங்க ஸ்கீம் எழுதி தராங்க அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்துட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் ஆயிராங்க. இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது, இவ்வளவு இத்தனை வருஷம் போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றது அப்படியே நீங்க இது பண்ணாம கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதுல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு, எவ்வளவு ஃபினான்ஸ் சர்க்கிள் வந்து இருக்கு ஷோரூம்ல, ஃபர்ஸ்ட் எல்லாத்திட்டையும் ஒரு ஸ்கீம் வாங்கி கம்பேரிசன் பண்ணி அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுல கம்மியா இருக்கோ அதை சூஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தீங்கன்னா தாராளமா அந்த அதிகமான அமௌண்ட்டை போட்டு எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியா இருக்கும், கட்டுற மாசமும் கம்மியா இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு வந்து லோன் முடிஞ்சிடும். இப்போ மிட்டுக்கு மேலே நீங்கள் லோன் போடுறீங்க அப்படின்னா
அதுக்கு அடுத்த மாசமே உங்களுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி வராது. இப்போ நான் இந்த மாசம் ஒரு 20ஆம் தேதி போல லோன் போடுறேன் வண்டிக்கு அப்படின்னா அடுத்த மாசம் ஆரம்பத்துல இல்லாம ஒரு மாசம் விட்டு அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்தா உங்களுக்கு இஎம்ஐ வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி உங்க ப்ரூஃப்லாம் வச்சு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்ல வருது அப்படின்றதே தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க இஎம்ஐ ஸ்கீம் வாங்கிட்டு வந்தாலுமே அது சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு அப்ராக்சிமேட்டா இருக்குன்னு வேணா வச்சுக்கலாமே தவிர அதுதான் உங்களுக்கு எக்ஸாக்டா இதுதான் இஎம்ஐ கரெக்டா இதுக்கு மேல ₹1 கூட முன்ன பின்ன வராது அப்படிலாம் கிடையாது. நீங்க லாகின் பண்ணி பார்க்கும்போது எலிஜிபிள் செக் பண்ணும்போது அதை விட கம்மியாகவும் வரலாம், சப்போஸ் அதை விட கூடவே வரலாம். இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் இஎம்ஐ இப்போதான் இது பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி காட்டும். சப்போஸ் ஆல்ரெடி லோன் வாங்கி அவங்கள கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை விட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி ஸ்கீமுமே இருக்கும். அதே மாதிரி அந்த 0 டவுன் பேமெண்ட்டோ இல்லை லோ இனிஷியலோ அதை வந்து அவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆல்ரெடி வாங்கி கட்டினால. இப்போ வேற என்னன்னு பார்த்தோம்னா இப்போ சில பேர் பார்த்தோம்னா ஆல்ரெடி லோன் வாங்கி சரியாக கட்டியிருக்க மாட்டாங்க, சிவில் அடி வாங்கியிருக்கோம். ஆமாம், சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு ஓடி இருக்கும். அப்படின்றக்கப்ப எல்லா ஃபினான்ஸ்லாம் அவங்களுக்குலாம் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வரதுல அவங்களுக்கு போட முடியாது, இப்போ கூட வரதுல தான் அவங்களுக்கு போட முடியும். ஏன்னா சிவில் அடி வாங்கியிருக்கலாம், அதனால வந்து உங்களுக்கு கம்பல்சரி இன்ட்ரெஸ்ட் கூட வரதெல்லாம் வரும். அப்படின்றக்கப்ப உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க கண்டிப்பா வந்து எது இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கோ அவங்க தான் உங்களுக்கு லோனே கொடுப்பாங்க, அதுல தான் அப்ரூவல் ஆகும். ஆல்ரெடி வாங்கி கரெக்டா கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ இல்லை. நீங்க கட்டாதுன்றப்ப யாரும் உங்களுக்கு லோன் தருவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது அவங்க இன்சூரன்ஸ்க்குமே ஆட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா சில இதெல்லாம் ஆப்ஷனலா இருந்துச்சு. அந்த இன்சூரன்ஸ் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி லோன்லயே தனியா போடுவாங்க. இப்போ வண்டிக்கு தனியா வண்டிக்கு தனியா இன்சூரன்ஸ் இருக்கு. இது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் தனியா இருக்கும். உயிர் சேதமோ ஏதாவது ஆயிருது அப்படின்னா அதுக்கு சம்பந்தமா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸோ ஏதோ அவங்க கொடுப்பாங்க அந்த ஃபினான்ஸ் சைட்ல இருந்து. வந்து திணிக்கிற ஒரு இதே கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்லதா ஒரு இதுக்கு தான். ஏன்னா சொல்ல முடியாதுல்ல, நீங்க சொல்லுவீங்களா, நான் சொல்ல முடியுமா, எல்லாம் முடியாது. அதனால இப்ப வந்து எல்லாமே மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. இன்சூரன்ஸ் இல்லாம போடுற மாதிரி எல்லாம் வராது. இத்தனை வருஷம் இதுவும் இன்சூரன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயும் இருக்கலாம். அது ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களுக்கு வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கும், அடுத்த 4 வருஷம் தேர்ட் பார்ட்டி மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஷோரூம் தரப்புல இருந்து. ஆமா, இது வந்து உங்களுக்கு வண்டிக்கு போடுற இன்சூரன்ஸ். இது தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் அப்படின்றது நம்ம வண்டிக்கு ஏதாவது டேமேஜ்னாலும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம போய் ஆப்போசிட்ல யாராவது இடிக்கிறோமோ வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம கிளைம் பண்ணி கொடுக்கலாம். இதே அந்த 1 இயர் முடிஞ்ச பின்னாடி அடுத்த 4 வருஷம் ஆப்போனண்ட்டுக்கு மட்டும்தான் கிளைம் இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம வண்டிக்கு எதுனாலும் நம்ம கிளைம் பண்ண முடியாது. நம்மளால ஆப்போசிட்ல ஏதாவது இருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கிளைம் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படின்னு இருக்கப்ப நம்ம 1 வருஷத்துக்கு ஒருக்க வந்து இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்றது நல்லது. சின்ன சின்ன இது ஒரு 5000க்குள்ள வருது, சின்ன இதுக்கெல்லாம் நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாதீங்க. ஆமா, அப்படி இருக்கிறது நல்லது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா அது கொடுத்து நீங்க இது பண்ணீங்க. பெருசா ஏதாவது ஒண்ணுன்னா மட்டும் அந்த கிளைம்ல இருந்து எடுங்க. கொஞ்சம் மாசம் போன பின்னாடி வேணா அது முடிய போகுது அப்ப ஏதாவதுனா கூட நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பண்ணி அடுத்து ஏதாவது ஆச்சு அப்படின்னா நமக்கு பண்ணியுமே பிரயோஜனம் இல்லை, நம்ம நிறைய காசு போட்டு செலவு பண்ற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் இருந்தா மட்டும் கிளைம் தருவாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிருது அப்படின்னா அந்த 1 வீக்குள்ளேயே நீங்க எல்லாமே மூவ் பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்க அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா எல்லா சைடுமே இப்ப லேட் பண்ணாம டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்படியே மூவ் பண்ணிருங்க ஷோரூம் பக்கம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு நீங்க அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிருங்க 1 வீக்குள்ள. லேட் பண்ணா உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல வந்து ப்ராப்ளம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ யாரு ஓனரோ அவர் பேர்ல கண்டிப்பா லைசன்ஸ் இருக்கணும். அவங்க பேர்ல லைசன்ஸ் இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் கரண்ட்லேயே இருந்தாலுமே பண்ண முடியாது. இது என்னென்ன இருக்குன்றது சொல்லியாச்சு, இதுக்குள்ள என்ன டீட்டெயில்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்க ஓன் ரிஸ்க்ல நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஐடியாவே இல்லாம ஏதாவது பண்ணிட்டு அடுத்து இந்த ஷோரூம்ல சொல்லலாம் அப்படின்னு அங்க போய் சண்டை கட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு காசு போட்டு வாங்க போறீங்க, என்னென்ன இருக்கு அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சு போறது நல்லது. கம்பேர் பண்ணிட்டு அதுல எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அந்த முடிவு வந்து நீங்க எடுத்து உங்க ஓன் ரிஸ்க்ல வந்து அதை பண்ணுங்க. இப்போ நீங்கள் இஎம்ஐ முடிச்ச பின்னாடி என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக கட்டி முடிச்ச பின்னாடி இவங்ககிட்ட என்ஓசின்னு ஒன்று வாங்கி நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து இதுதான் இஎம்ஐ டீட்டெயில்ஸ். இப்படி தான் வந்து ரன் ஆகுது ஃபினான்ஸ் தரப்புலேருந்து. எதாக இருந்தாலும் உங்களோட சிபிலை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் தரப்புலேருந்து உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. என்னோட இஎம்ஐ எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லி எல்லாமே தெரிஞ்சு எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியணும்ல, தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறது நல்லது. எடுத்ததை விட ஒரு 6000 ரூபா அந்த அதுக்கு மேலே கூடிருச்சு. ஏன்னா ரோட் டாக்ஸ் ஏற்றுனால டைம் பீரியட்ல தான் நான் வாங்கினேன். ஆமா, இவன் எடுத்த பின்னாடி கொஞ்சம் மாசத்துல வாங்கினேன். இருந்தாலும் நான் எடுக்கும்போது கொஞ்சம் கூடிருச்சு. கூடிருச்சு. இப்போ இவன் வந்து 4 வருஷத்துக்கு வந்து ஒரு 4000
1800-900 ரூபா. ஆமா, அந்த ரேஞ்சில் அதை விட கட்டுறானா எனக்கு ஒரு 300 ரூபா அந்த மாதிரி சேர்த்து வந்துச்சு. ஆமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலில் இப்போ புதுசாக இப்போ பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து இந்த பைக் ரிலேட்டடான மோட்டோ விளாக் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம MTS பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் இன்னுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் நான் ஒரு கம்பேக் கொடுத்தேன். அதுக்கே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா செக் அவுட் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்மளோட சேனல் இருக்கு. மறக்காம என் சேனலையும் ரெண்டுமே புதுசா யார் பாக்குறாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய். ஓகே, பாய் MTS.